தென்னிந்தியாவின் அழகான கிராமத்தில் மலர்கள் மாலை வீதியில் நளினி என்ற நளினமான குஞ்சு முயல் வாழ்ந்தது. நளினி மிகுந்த புத்திசாலியாகவும் வேகமாகவும் இருந்தது. அவள் பெரும்பாலும் தனது நண்பர்களுடன் விளையாடவும் புதிய இடங்களை ஆராயவும் விரும்பினாள். ஒரு மாலை நளினி தனது நண்பர்களுடன் வயல்வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது பழைய கிளையில் ஒரு புரியாத வரைபடத்தை கண்டாள். அதை எடுத்துக்கொண்டு அவரது நண்பர்களுக்கு காட்டினாள். இது ஒரு புதையலின் வரைபடம் போல தோன்றுகிறது என்றான் சித்தா என்கிற சுறுசுறுப்பான நரி. நாம் இதை பின்பற்றி புதையலை தேடலாம். பெரிய ஆர்வத்துடன் நளினியும் அவரது நண்பர்களும் வரைபாட்டின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பயணிக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் ஆறுகள், குன்றுகள் மற்றும் பசுமையான காடுகள் வழியாக பயணித்தனர். மழலையான சூட்டின் சுவடு மற்றும் பறவைகளின் குரல் அவர்களின் பயணத்தை மகிழ்ச்சிப்படுத்தியது. நளினியின் அறிவும் சித்தாவின் வேகம் அவர்களை எங்கும் காத்திருந்த பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றியது. அந்த வரைபாட்டின் இறுதியிடம் அடைந்த பிறகு அவர்கள் ஒரு பெரிய மரத்தின் கீழ் தோண்டினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு பழைய பெட்டியை கண்டனர். பெட்டியை திறந்ததும் அதில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான விளையாட்டுப் பொருட்களும் மற்றும் மிட்டாய்களும் இருந்தன. அனைவரும் மகிழ்ச்சியுடன் இதை பார்த்தனர். நளினி மற்றும் அவரது நண்பர்கள் அன்று சிறந்த பயணத்தை அனுபவித்தார்கள். புதையல் மற்றும் அவர்களின் நண்பர்களின் நட்பு மற்றும் ஒருமைப்பாட்டை மிக அதிகமாக கண்டறிந்தனர். அவர்களின் முகங்களில் புன்னகையுடன் அவர்கள் தங்கள் பயணத்தையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் மற்ற விலங்குகளுக்கு தெரிவித்தனர். கதை முடிவில் சொல்லும் நெறி: நட்பு ஒரு அற்புதமான புதையல், அது எப்போதும் உங்களை மகிழ்விக்கிறது.